சகோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 20 வருஷமா இல்லாம கேப்டன் விஜயகாந்த் கட்சி வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு கருத்துனா அது தோல்வி அடையுமா வெற்றி அடையுமா? அது தோல்விதான் அடையும். ம். ஏன்னா விஜயகாந்த் வந்து ம். அவர் வடிவேலு வந்து எவ்வளவோ திட்டிருக்காரு. ம். அங்க போய் சேர்ந்தது வந்து அது ரொம்ப தோல்வி அடையும். அவங்க கட்சிக்காரங்களே வந்து அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ம். அது ரொம்ப தோல்விதான் அடையும். வெற்றி வாய்ப்புன்றது எங்களுக்கு வந்து கஷ்டம்தான். ம். இருந்தாலும் கட்சியோட வளர்ச்சின்னு பார்க்கக்குள்ள அது அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பா தெரியுது. ம். ஆனா இருக்கிற தொண்டர்கள் வந்து அதை ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ம். ஏன்னா இத்தனை வருஷமா நாங்க அதோட பயணிக்கல. ம். அதோட கஷ்ட நஷ்டம் நாங்க ஈடுபட்டது கிடையாது. ம். எங்க தலைவர் எப்படி வந்து அந்த கட்சியோட குறிக்கோள் என்னான்னு ஆரம்பிச்சாரோ ம். இன்னைக்கு அதுக்கு ஏற்கு மார்க்கான ஒரு விஷயமா இருக்கு. ம். அதுல வந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ம். ஏன்னா வருங்காலத்துல வந்து நாங்க வந்து கட்சியோட பயணிக்கணுன்றது ஒரு விஷயமா இருந்தாலும் ம். எங்களுக்கு வந்து அது கசப்பான விஷயம். நாங்க என்னைக்குமே நாங்க அவங்க மேல தோல் மேல கை போட்டு போனவங்க கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு சேகரிப்பு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சு செயல்பட முடியுங்களா? முடியாது. அது ம். கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ம். ஏன்னா கொள்ளை அடிச்சவங்க கூட போய் கொலை பண்ணவங்க கூட போய் கொள்ளை அடிச்சவங்க கூட சேர்ந்தாலும் தப்பு தான். ம். அது கொலை பண்ணவங்க கூட கொள்ளை அடிச்சவங்க போய் சேர்ந்தாலும் தப்பு தான். இப்போ நீங்க தேதிமுகல இருக்கீங்க. ஆமா, நான் தான் இருக்கீங்க. கேப்டன் நகர செயலாளர். சரி சரி சரி. கொஞ்சம் விரக்தியில தான் இருக்கீங்க. ஆமா, அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கலாம். ம். எங்களை மாதிரி அடிமட்ட தொண்டனுக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான். நன்றிங்க. மாபெரும் வெற்றியை தான் தரும். சரி. ஏன்னா எங்க ஆளுங்கட்சி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுங்க ஐயா. ம். அதனால வந்து ஸ்டாலின் எல்லார் மனசுலயும் இடம் முடிச்சிட்டாரு. அவர் வந்து இந்த நாட்டுக்கு அண்ணன் கிடையாது, எல்லாத்துக்கும் அப்பா. அதனால அந்த கட்சி தான் வரும். நாங்க எல்லாமே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவரு விஜயகாந்த் இருந்தக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வடிவேல வச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப கீழ்த்தரமாலாம் பேசினாங்க. அப்படி இப்ப இடைப்பட்ட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜெயிலுக்கு போயிருக்காருங்களே வழக்குல கிருஷ்ணமூர்த்திங்கிறவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா அம்மா வந்து பாத்தீங்கன்னா எலிமூஞ்சி அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா நேரடி விமர்சனம் வச்சிருந்தாங்க. ரொம்ப இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு கூட்டணி வைக்கக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அதிருப்தி ஆவாங்களா ஓட்டு போடுவாங்களா அந்த கட்சிக்காரங்களே? அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்தந்த கட்சிக்காரங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்பப்ப அடிச்சுக்கிட்டாலும் அடிச்சுக்கிட்டாலும் அது வந்து அரசியலை பத்தி யாரும் எதுவும் யோசிக்க மாட்டாங்க. எந்த பக்கம் வெயிட்டு ஆளுங்கட்சியில சேர்ந்தா நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றதுனால அவங்க வந்திருக்கலாம். ஆனா விஜயகாந்த் வந்து நாங்க எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி ஸ்டாலின் எங்களுக்கு எப்பயுமே எங்க ஐயா தான். எங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் எங்களுக்கு அவர் கொடுக்கறதுனால எங்க கஷ்டமெல்லாம் ரொம்ப தீர்ந்துருச்சு. வீட்டுக்காரரு அண்ணன் தம்பிங்க கூட எங்களை நம்பி ஒரு 1000 ரூபாய் இருந்தான்னு கொடுத்தது கிடையாது. ஆனா எங்க ஐயா எதிர்பாராம எல்லாமே எங்களுக்கு செய்யறாரு. சொன்னதையும் செய்யறாரு, சொல்லாததையும் செய்யறாரு. இப்போ நீங்க 1000 ரூபாய் கொடுத்தது சொல்றீங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டு இப்ப ஆட்டோக்காரங்க நல்லா இருக்காங்க. எஃப்சி வந்து டபுள் மடங்கா ஏத்திட்டாங்க. கரண்ட் பில்லு ஏறிடுச்சு, விலைவாசி ஏறிடுச்சு. இப்ப 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஒன் ஷாப்பை திறந்து விட்டு குடிக்க சொல்லிடுறாங்க, குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி அந்த வருமானத்தை புடுங்குறது எப்படி இருக்கு? அவங்க அந்த மாதிரி எல்லாம் புடுங்கலப்பா. அவங்கவுங்க அந்த பாட்டிலே போட்டிருக்கு, இதை அருந்துறது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுன்னு சொல்றாங்க. எல்லாம் அதை இஷ்டப்பட்டு தான் வாங்கி சாப்பிடுறாங்க. நம்ம வீட்டுல நம்ம ஒரு பசங்க இருப்பாங்க. நம்ம வீட்டுல மது பாட்டில வாங்கி வச்சுட்டு வேணுங்கிறவங்க வாங்கி குடிக்கலாம் வீட்டுல இருக்கவங்கன்னு சொல்லிட்டு, ஆனா கீழே மட்டும் கெடுதல்னு சொல்லுவீங்களா? இல்ல வந்து பிள்ளைங்களை குடிக்க கூடாது அடிப்பீங்களா? தனிப்பட்ட வாங்கிட்டு போய் வைக்கவே கூடாது இல்ல வைக்க கூடாதுன்னு தான் சொல்லுவோம். தலைவருங்க எப்படி இருக்கும்னா நம்ம வந்து வாங்கி மக்களை நம்ம வழி நடத்தணும். குடிக்க கூடாது, வாங்கி வச்சுட்டு தானே வைக்கிறாங்க. அது எப்படி சரியா இருக்கும்? சரியா இருக்குல்ல, வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது. எங்க சாப்பிடுறாங்களோ அவங்க வெளியில சாப்பிட்டுக்கலாம். அலோட் இல்லாத வீட்டுல வந்து அனுமதி கொடுக்க மாட்டோம் நாங்களா. நன்றிங்கம்மா. நன்றி. ஆளுங்கட்சி தாங்க ஐயா, இதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரி, நன்றிங்கம்மா. சரி. திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு அங்கேயும் அது ப்ரெஷரா வேலை செய்யும். இப்ப என்னன்னா இதுல வந்து இப்ப அவங்க வடிவேல்லாம் கூட்டு வந்து விஜயகாந்த் வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணாங்க. அப்படிங்குள்ள இப்ப இந்த பொறுப்பாளர்கள் எல்லாம் இணைஞ்சு செயல்பட முடியுமா? எல்லாமே இப்படி இப்படி அப்படி தோல்விதான். 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 என்ன காரணம் சொல்றீங்க? ஏன்னா நான் எல்லாருமே உழைச்சுதான் சாப்பிடுறோம். அவங்களாம் யாரும் சும்மா கொடுக்கல. ஓட்டு போடுறோம், ஓட்டு தேர்வு எடுத்து போட்டா போதாது, எதுக்குமே ஒரு பயன் இருக்கணும். 10 ரூபா நம்ம காசுதான். நீ நடந்தாலும் காசுதான், போனாலும் காசுதான். இப்ப திராவிட அரசு வந்து பாத்தீங்கன்னா இலவசமா பேருந்து கொடுத்திருக்காங்க மகளிருக்கு. அது சும்மா எம்ப காசுதான். எம்ப காசு எடுத்து நம்ம கண்ணுல குத்துறாங்க. மக்கள் புரியாம 5000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சும்மா அதெல்லாம் வேஸ்ட். எனக்கு கூட இல்ல, நானா வாங்கவே இல்ல. என்ன சொல்றது? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி வராதுங்களா? வெற்றிலாம் வரவே வராது, தோல்விதான். சரிங்க. நம்ம ஆள் தான் ஜெயிப்பாங்க. யாரு? இவன் பேர மாட்டேன். தடப்பாணிலாம் இல்லைங்க. விஜய்ங்களா? விஜய். விஜய் கட்சிங்களா நீங்க? இப்ப விஜய் கூட கூட்டணி வந்திருந்தா ஓகேங்களா உங்களுக்கு? இல்ல, விஜய் தான் ஜெயிப்பாரு. இல்ல இப்ப தேதிமுக வந்து விஜய் கூட கூட்டணி வந்திருந்தா? ஆனா அவங்க உடனே கூட தோத்தா போ, அவரு கூட வர மாட்டாரு. அவர் தனி ஆட்சி. சரி, நன்றி. தோல்விதான் கிடைக்கும். எதனால சொல்றீங்க?
எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் கட்சி எம்ஜிஆர் கட்சி இருக்கிற வரைக்கும் வேற எந்த கட்சியும் ஜெயிக்காது. ஜெயிக்காது. எம்ஜிஆர் தான் ஜெயிப்பார். சரி. இப்போ வந்து இப்ப அதிமுக கூட வந்து விஜயகாந்த் கட்சி வந்து கூட்டணி வச்சிருந்தா உங்களுக்கு சந்தோஷமா இல்ல மகிழ்ச்சி இல்லையா? யாரு யாரு இப்ப விஜயகாந்த் கட்சி வேற கட்சி கூட கூட்டணி வச்சுட்டாங்க திமுக கூட. அதிமுக கூட வச்சா உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையான்னு கேக்குறேன். யார் வந்தாலும் வரலனாலும் ஜெயிச்சிருவீங்க. நன்றிங்கம்மா. சுயராட்சியமா நின்று ஜெயிப்போம், வெற்றி பெறுவோம். யாரையும் வர தேவையில்ல. அதுல யாருமே எங்களுக்கு முடியாது. நாங்களே ஜெயிப்போம், நாங்களே தோல்வி இல்லை. எங்களுக்கு தோல்வியே இல்லை. நன்றிங்கம்மா. நன்றி. எம்ஜிஆருக்காக ஓட்டு விழுவும், அம்மாவுக்காக விழுவும். நன்றிங்கம்மா. பிரகாசமா இருக்கும். இப்ப 20 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து கடுமையா வந்து விமர்சிச்சிருக்காங்க. அப்படிங்கக்குள்ள இப்ப வந்து பொறுப்பாளர்கள்லாம் இணைஞ்சு செயல்பட வாக்கு சேகரிப்பு போதெல்லாம் கரெக்டா இருக்குங்களா? அது அரசியல்ல சாட்சியம் ஒருத்தர் விமர்சனம் பண்ணுவாங்க. அரசியலுக்கு அது ஒன்றும் இது பெரிய விஷயமே கிடையாது. ஓகே. இப்ப இதனால வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்துக்கு ஆதரவா அந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்ப விஜயகாந்த் திட்டினது மூலமா விரக்தியில இருப்பாங்க. அந்த ஓட்டு வந்து கண்டிப்பா டிஎம்கேக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. விஜயகாந்த் பேர்ல பாசமா இருக்கிறாங்க, அவங்க ஒய்ஃப் பேர்லயும் பாசமா இருக்காங்க. அதனால வந்து வெற்றிக்கு வாய்ப்பு அதிகம். வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும் போடுங்க. நன்றி. அமோக வெற்றி பெறும். திமுக மீண்டும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஸ்டாலின் உண்டு. அண்ணி எங்களுக்கு நல்ல கூட்டணியை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுல எந்த இப்போ இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட விருப்ப கூட்டணி தான் நாங்க வைப்போம், தொண்டர்களோட விருப்ப கூட்டணி தான் நாங்க வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து இப்ப அடிப்படை தொண்டர்களுக்கு இந்த உறுப்பினர்கள் இவங்க எல்லாம் கேட்டுதான் வச்சிருக்காங்களா? இளைச்சலார் கொண்டு அந்நியார் கேட்டுதான் முடிவு பண்றாங்க. அருமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி. இணைஞ்சு செயல்பட்டதுக்கு நல்லா இருக்குங்களா? அவங்க கூட சூப்பரா இருக்கு. நல்ல அருமையான கூட்டணி. மீண்டும் சிஎம் ஸ்டாலின் தான். அது மாற்றம் கிடையாது. நன்றி. நன்றி. வெற்றி தான் தேடி தரும். ஏன்னா இப்ப 20 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா கடுமையா விமர்சனம் வந்து விஜயகாந்த் மேல வந்து திமுக வச்சிருக்காங்க. அதுவும் வடிவேல வச்சுலாம் பயங்கர வந்து அட்டாக் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பாளர்கள்லாம் இணைஞ்சு செயல்பட முடியுங்களா? இணைஞ்சு செயல்படுவாங்க. அது ஏன்னா அது கூட்டணி வந்து இணைஞ்சு செயல்படுவாங்க. கூட்டணிக்காண்டி வேலை செய்வாங்கன்னு சொல்றீங்களா? இப்ப நம்ம தொகுதியில வந்து பிரேமலதா அவங்க வந்து நின்னாங்கன்னா மக்கள் வந்து எந்த விரக்தி இல்லாம ஓட்டு போடுவாங்களா? ஓட்டெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் வெற்றி பெற்றுருவாங்க. வெற்றி பெற்றுவாங்க. நன்றிங்க.